ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? பேசாம படு. உண்மையிலேயே அப்படிதான் இருக்கு. ஒரு நியாயம் வேணாமாடா. ஏன்னா ஒரு ஒரு பொசிஷன்ல இருந்துக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எக்ஸாக்டா அப்படி என்ன விஷயம் பேசியிருக்காங்க, என்னதான் இந்த வீடியோ இருக்க போகுது, வாங்க வீடியோவில் போய் தெரிஞ்சுப்போம். நான் உங்கள் கீர்த்திகா தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கீழே ஒரு போஸ்டர் போட்டிருப்பேன். இந்த போஸ்டரில் இருக்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதை பார்க்கும் போது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சீரியஸ்லி இருக்கு. இதெல்லாம் ஒரு வேலையாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களாவும் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த போஸ்ட் தான் எக்ஸாக்டாக இதுக்கு மேலே வந்து 2 நியூஸ் இருக்கு. என்னன்னா, தெரு நாய்களுக்கு உணவு கொடுக்காதீர்கள், மக்களுக்கு மாநகராட்சி அதிகாரி கோரிக்கை. ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க, இந்த மாதிரி தான் வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவீங்களா? 101 நாய் கடிச்சா 100 நாய்க்கும் சோறு போடாதுன்னு சொல்லும் போல இந்த உலகம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிகாஸ் அப்படிதான் இருக்கு இந்த உலகம். ஒரு பொசிஷன்ல இருக்கிறவன் இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படின்றது. 2வது, தெரு நாய்களுக்கு உணவு வைப்பதை பொதுமக்கள் நிறுத்த வேண்டும், துணை ஆணையர் வேண்டுகோள். தினமும் 24 நாய்களுக்கு கருத்தடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சோறு வைக்க வேணாம்னு சொல்லிட்டீங்க, சோறு போச்சு. இது அதுக்கு வந்து கருத்தடை வர தினமும் 24 நாய்களுக்கு கருத்தடை. அது உங்களுக்கு என்னடா பாவம் போயிடுச்சு? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. நீங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, கல்லால் அடித்தார்கள் பலர், வாளில் வெடி வைத்தார்கள் பலர், பசியார சோறு வைத்தார்கள் சிலர், சிலர் போனால் பலர் பலர் ஆகி விடுவார்கள் ஐயா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த நாய் கடிச்சது பெரிய விஷயமா தெரியுது, நாயை கல்லு தூக்கி அடிக்கிறீங்க, அது வந்து வந்தால் எட்டி உடைக்கிறீங்க, துரத்துறீங்க, வாலில் வெடி வைக்கிறீங்க, இத்தனை விஷயம் பண்ணி ஒரு நாய் வந்து நீ பண்ணுறதுக்கு எல்லாம் அமைதியாக தான் இருக்கணும் அப்படின்னா எப்படி அது இருக்கும்? உங்களை பண்ணால் நீங்கள் வந்து கத்துறீங்க, திட்டுறீங்க, ஏன் அடித்தடி சண்டை கூட போறீங்க, நாய் என்ன பண்ணும்? கடிக்க தான் செய்யும். ஏன்னா அதோட நேச்சர் அப்படி. ஆனால் எனக்கு ரொம்ப அப்ரிஷியபிளாக இருந்த ஒரு விஷயம்னா, இந்த போஸ்ட்டு கீழே நான் பார்த்த கமெண்ட் தான். நீங்கள் என்ன சொல்கிறது, நான் சோறு வைப்பேன் அப்படின்றது தான் வந்து எனக்கு தெரிஞ்சு 199 பேர் பண்ண கமெண்ட். முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். ஆக்சுவலி இது ரொம்ப பெரிய விஷயம். மக்களாகிய நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுற விஷயம். 100ல் 1 நாய் தான் கிடைச்சிது. நாய் பிடிக்காதவர்களுக்கு நான் இந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன். ஒரு விஷயம் தான் சார், இப்போ உங்களுக்கெல்லாம் பசங்க இருப்பாங்க அடுத்து பார்க்கறதுக்கு. நீங்களே டாகை ஹேட் பண்ணாலும் இதுக்கப்புறம் பார்த்து ஹேட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் பசங்க கிட்ட சொல்லி வரங்க சார், நீங்கள் ஹேட் பண்ணாலும் அதை ஹர்ட் பண்ணாதீங்கன்ட்டு. ஒரு நாயை பார்த்தா உங்களுக்கு பிடிக்கலையா ஒதுங்கி போயிருங்க. அதை பார்த்துக்கிறவங்களையோ இல்லை அந்த நாயையோ அடித்து காயப்படுத்தாதீங்க. ஹேட் பண்ணா உங்களுக்கு பிடிக்கலனா கூட ஒதுங்கி போயிடுங்க. மற்றவங்களுக்கு வந்து இல்லை உங்கள் குழந்தைங்களை வந்து ஹர்ட் பண்ண சொல்லி தராதிங்க. அது ரொம்ப தவறான விஷயம். இதை பார்க்கும் போதெல்லாம் என் மண்டக்குள்ள நிறைய கற்பனைகள்லாம் ஓடுச்சு. இவனுங்கெல்லாம் எப்படி வந்து மக்களோட அதிகாரிகளோட மனநிலையே இப்படி இருக்குன்னா மக்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு தான் இருக்குது. தயவு செஞ்சு இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கிறேன், உங்களால் முடிஞ்சதுன்னா தினமும் ஒரு நாய்க்கு சோறு போடுங்க, ஒரு அனிமலுக்கு சோறு போடுங்க, தண்ணி வைங்க, மொட்டை மாடியில் ஒரு பேஸ்கெட்டில் தண்ணி வச்சிங்க, அனிமல்ஸ் பறவைங்க குடிக்கும். ஸோ அது வந்து ஒரு விதத்தில் வந்து தமிழ் பாரம்பரியத்தில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், புண்ணியம். இப்போ கருத்தடை பண்ணுறதுலாம் வந்து பாவம், அது வாயில்லா ஜீவனோட பாவத்தை கொட்டிக்கிறீங்க அப்படின்றத தான் பார்க்கும்போது நல்லா சொல்லிக்கோ முடிஞ்சுது. தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குற என் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா தினமும் ஒரு நாய்க்காச்சும் அட்லீஸ்ட் சோறு போடுங்க. உங்களால் முடிஞ்சால் ஒரு பிஸ்கெட் பேக்கெட் வாங்கி போடுங்க. அண்ட் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டாம். கடிக்கிறதா இல்லைன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். 100ல் 1 நாய், மீதி 99 நாய் தப்பு பண்ணலையே, அதை பழிவாங்கன்னு அவசியம் இல்லை தான் நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கீர்த்திகா. பாய்.